celebrate this and talk about this to your children in Jesus' name. Auntie, photo auntie. Smile faster. Okay, camera. Rolling. Amma, auntie ready pa? Yes, sir. In the camera pa. Smile. Action. Praise the Lord. Welcome everybody. இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். இது நம்மளுடைய 100th எபிசோட், 100வது எபிசோட். இன்றைக்கு நாம் கைரோஸ் வீடியோ பண்ணி கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். 100 நாட்கள் நாம் தேவனுடைய வசனத்தை தியானித்திருக்கிறோம். 100 விதமான பாடங்களை வேத வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். 100 விதமான தியானங்கள் நம்ம மத்தியில் உண்டாகி இருக்கிறது. 100 விதமான நாட்கள் நாம் எழும்பி தேவனை ஆராதித்து வசனங்களை கேட்டு உற்சாகப்பட்டிருக்கிறோம். நூற்றுக்கணக்கான சாட்சிகள் இந்த நாட்கள்ல உண்டாகி இருக்கிறது. நூற்றுக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் நல்லவரா இருந்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை வழி நடத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆண்டவர் ரொம்ப சிறப்பா இந்த 100 நாட்கள் நம்மளை நடத்தினார் இல்லைங்களாமா? ஆமாம், இது இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு மிகவும் அழகாக செய்து கொடுத்தார். இது இன்னும் அநேக மக்களுடைய வாஞ்சியாகவும் இருந்துச்சு. நிறைய மக்கள் என்ன சொல்லுவாங்க, காலையில் சர்ச்சில் டிவோஷன் நடக்குது, ஆனால் எங்களால் வர முடியல, அவ்வளோ தூரம் வர முடியல, ஆனால் நல்ல சத்தியங்கள்லாம் டெய்லி சர்ச்சில் சொல்லித்தராங்க, இது எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம மீடியா டீமில் இருக்கிறவங்க, நீங்கள் இதை மீடியாவில் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம பிள்ளைங்கள்லாம் அதுக்காக பிரயாசப்பட்டாங்க. அதனால் நம்ம காலையில் டிவோஷன் அப்படியே உங்கள் வீடுங்களுக்கே வந்து சேர்ற மாதிரி இது 100 நாள் செய்யும்படி கர்த்தர் உதவி செய்தார். இது மக்களுடைய வாஞ்சை, அதை கர்த்தர் நிறைவேற்றினார்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக நிறைய இது பின்னாடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் ஒர்க் நடக்கிறது. நிறைய பேர் எங்களை கேட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் யார் செய்கிறாங்க, ப்ரொஃபஷனலாக ஒரு டீம் செய்கிறாங்களான்னு. ஆமாம், ப்ரொஃபஷனலான ரொம்ப சிறப்பாக ஒரு டீம் இதை அமைஞ்சு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே நம்ம சர்ச்சுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம மீடியா டீமுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட். அம்மா சில பேருக்கெல்லாம் படித்து இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறோம். நம்ம மீடியா டீமுக்கு நம்ம நன்றி சொல்ல விரும்புகிறோம். அவங்க பேர்களை நாங்கள் வாசிக்க விரும்புகிறோம். அதே இவ்வளோ நாள் நீங்கள் எங்களை மாத்திரம் பார்த்துன்னு இருந்தீங்க, இப்போ அவங்க முகங்களையும் நீங்கள் பார்க்கலாம். இதில் நம்ம பிரதர் டேவிட், ரோஹித், சாம் டேவிட், விக்னேஷ், சூர்யா, பெனிட்டா, சைமன் பால், சாம் ஜான்சன், அப்புறம் பெனிட்டா சுமா, ஆடன், மர்சி, திலீப் குமார் பால், தீபக், புருஷோத்தம், சந்தோஷ், ஆஸ்தி, பீட்டர், அடோனி, தெஃபிலா, சலோமி, ஷலோம், சஞ்சீவ், இமானுவேல், ஷாரன், ஜோயல், டேனி, கோபி, லிவிங்ஸ்டன், சாலமன், திலீப் குமார், இவங்க எல்லோரும் ஒரு 30 மெம்பர்ஸ் இதுக்கு பின்னாடி வேலை செய்கிறாங்க. இரவும் பகலும் வேலை செய்கிறாங்க. அதை எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்ப இவங்க எல்லாம், அவங்க முகங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வேலை தொடர்ந்து நடக்க அவங்கள கர்த்தர் பலப்படுத்தணும். காலையில் நிறைய நேரத்தில் 4 மணிக்கெல்லாம் வந்து செட்டப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ ஒரு காட்சிக்கும் இப்போ 2 பேர் உட்காங்குறோன்னா அதுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் செட்டப். சிங்கிள் பர்சன் உட்காடுறாங்கன்னா அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் செட்டப். பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு டீம், எல்லாம் வாலண்டரியாக அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் இவங்களை ஆசீர்வதிக்க, இந்த வேலைகளை செய்ய கர்த்தர் அவங்களை இன்னும் பலப்படுத்த, அவங்க இதை செய்கிறதுனால உண்மையாகவே நாங்கள் சொல்லுகிறோம், அநேக சாட்சிகள் உண்டாயிருக்கிறது. உலகம் எங்கும் சாட்சிகள் உண்டாயிருக்கிறது. அதில் சில சாட்சிகளை அம்மா சொல்லுவாங்க. லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்து ஒரு அம்மா வந்தாங்க, சொன்னாங்க, ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி நம்மளுடைய எபிசோடெல்லாம் கேட்குறதுனால அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பயத்தின் ஆவி, டிப்ரெஷனில் இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் இது தொடர்ந்து கேட்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாச்சுன்னுட்டு அவங்க சொன்னாங்க. அப்புறம் கேரளாவிலேருந்து ஒரு அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, அவங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அவங்க மகளுக்கு கூட அவங்க அதை சொன்னேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்து கேன்சரில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க கேன்சர் நம்ம செத்துருவோமோ என்ற ஒரு பயம் இருந்துச்சு. அப்போது ஒரு நாள், நம்ம எதுக்காகவும் நீங்கள் பயப்படாதீங்க, பயத்தின் ஆவி சாத்தானால வருது, அதனால் நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய மெசேஜ் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, வந்தது வரட்டும் விடு, கர்த்தர் என்னோட இருக்கிறாரு, நான் இப்போ தைரியமாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சாட்சி சொன்னாங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது நிறைய பேர் அந்த மாதிரி சாட்சி சொல்லி, ஒரு சகோதரன் கூட என்னுடைய பேர் சொல்லாதீங்க, ஆனால் இந்த ஊழியத்தால் நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால் இப்படி நிறைய பேர் உள்ளூர்லேயும் வெளி தேசங்கள்லேயும் பல தேசங்கள்லேருந்து கூட நமக்கு நியூஸ் வருது. அதனால் மக்களுக்கு கர்த்தர் இதை பிரயோஜனப்படுத்துறதுக்காக நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோம். உங்களுடைய உற்சாகமான வார்த்தைகள் கூட எங்களுக்கு இன்னும் நல்ல வசனங்களை கர்த்தர் ஞாபகத்தில் கொண்டு வந்து பேசும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். அநேக சாட்சிகள் உண்டாகி இருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையின் பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் கட்டப்படவும், பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு சமாதானம் உண்டாகவும், இது போல அநேக காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். இதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு தான் நம்ம நன்றி சொல்கிறோம். இது ஒரு கருவியாக ஆண்டவர் உபயோகப்படுத்தி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதமான காரியங்களை கேட்கும் போதே உண்மையாக நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். ஆரம்பிக்கும் போது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, விசுவாசத்தோடு தான் நம்ம தொடங்கினோம். அப்பொழுது பிரதர் லிவிங்ஸ்டனும் பிரதர் கோபி பிரதர் திலீப் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருட்களை கொண்டு வந்து எந்த ரெண்டும் சார்ஜ் பண்ணாமல் அவங்க ஃபுல் ஹார்ட்டடாக 100% அவங்க பொருட்களை கொடுத்து இதுக்காக உதவி செய்தாங்க. அது மூலியமாக நம்மளுக்கு நிறைய வீடியோ செய்ய முடிந்தது. இந்த நேரத்தில் நம்ம ஜெபித்தோம், ஆண்டவரே நம்ம சபைக்கும் நம்மளுக்கு கேமராஸ் தேவைப்படுது, இதுக்காக பண உதவிகளை நீங்கள் வாலிவாசலே திறக்கணும்னு நம்ம சபையில் இது குறித்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணலை. ஆனால் அதிசயமாக இந்த காரியங்களுக்காக ஆண்டவர் கொடுத்தார். சபையிலேருந்து நீங்கள் சில பேர் என் கையில் வந்து பர்சனலாக பாஸ்டர் இது கேமராக்காக, இது மைக்ரோஃபோனுக்காக என்று நீங்கள்லாம் கொடுத்தீங்க. உங்களுக்கு தெரியும், அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன். அது மாத்திரம் இல்லை, இந்த இடம், இந்த ஸ்டுடியோ நம்ம வீட்டில் ஒரு பகுதியை எடுத்து, சபையில் ஒரு பகுதியை எடுத்து இந்த ஸ்டுடியோவை அமைக்கவும், இந்த காரியங்களை நல்லா செய்யவும் இந்த ஸ்பேஸ் கொடுத்த முதலாவது ஆண்டவருக்கும், ரெண்டாவது அம்மாக்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். சபைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, நம்ம நிறைய மக்கள் வந்து 21 நாள் நம்மளது உபாஸ் ஜெபம் நடந்துட்டு இருக்கும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஆன்லைன்லேயே அவங்களுடைய விண்ணப்பங்களெல்லாம் சொன்னாங்க. அதை நாங்கள் அப்போவே ஜெபம் பண்ணோம். அது மட்டும் இல்லை, அதுபடிக்கு 24 hours ப்ரேயர் நம்ம சர்ச்சில் இருக்குது. அந்த ப்ரேயரில் குரூப்புக்கும் அந்த பேர்களை நாங்கள் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து அதுக்காக நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோன்னு வாக்கு கொடுக்குறோம். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸு, உங்களுடைய உற்சாகமான வார்த்தைகள், இல்லை உங்களுக்கு விண்ணப்பங்கள், எதனா ஜெப குறிப்புகள் இருந்தால் கூட நீங்கள் அதை அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆன்லைன்லேயும் ஜெபம் பண்ணுறோம், ரெண்டாவது நான் எங்களுடைய ப்ரேயர் குரூப்லேயும் வச்சு அது ஜெபம் பண்ணுறோம். அது நம்ம மீடியா டீம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் அனுப்புகிற ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாமே நம்மளுடைய 24 hours ப்ரேயர் குரூப்புக்கு அவங்க அதை ஃபார்வர்ட் பண்ணி விடுகிறாங்க. அதனால நிச்சயமாக உங்கள் ஜெபங்களுக்காக தினந்தோறும் யாராவது ஒருத்தர் அந்த குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. தட் இஸ் அன் அஷூரன்ஸ் கேரண்டி. நம்ம இன்னும் சிறப்பாக அந்த காரியங்களை செய்ய கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். சபையார் நீங்கள் எல்லாரும் இந்த காரியங்களை, பொருள்களை வாங்கவும், இதை நாம் சிறப்பாக செய்ய நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க. இன்னும் அநேக காரியங்கள் இதுக்கு தேவைப்படுகிறது. அதை கர்த்தர் அந்த தேவைகளை சந்திப்பார். எங்களோடு நீங்கள் நிற்கிறதுக்காக, உங்கள் சப்போர்ட்டுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒரு அம்மா வந்து அவங்களுக்கு சில கேள்விகள் இருந்துச்சு, அதை வந்து ஆன்லைனில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நாங்கள் பர்சனலாக பதில் தரோம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நாங்கள் பர்சனலாக அவங்க ஃபோனுக்கு நம்ம பேசி அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதுபோல் உங்களுக்கு யாருக்காவது ஆவிக்குரிய கேள்விகள், நாங்கள் பேசுறதுல கூட உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் எங்களுக்கு எங்களோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதில் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு பதில் தருவோம். இந்த வீடியோவில் கீழே இருக்கிற லிங்க்கில் நம்மளுடைய சபையின் இன்ஃபர்மேஷனும், சபைக்கு ஏதாச்சும் கேள்விகள் நீங்கள் கேட்கணுன்னு இருந்தால் உங்கள் காமெண்ட்ஸ்லையும் போடலாம். சர்ச் நம்பரும் இருக்குது. நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நம்மளோடு பகிர்ந்து கொள்ளலாம். இது மூலியமாக அநேக ஆத்துமாக்கள் ஆசீர்வதிக்கப்பட, ராஜ்யத்தின் வார்த்தைகளை கேட்க, ஆண்டவருக்குள்ள விசுவாசத்தில் கட்டப்பட, சத்தியத்தை போதிக்கிறது தான் ஆண்டவர் சபைக்கு கொடுத்துருக்கிற பெரிய ஒரு வேலை இல்லைங்களா? இந்த சத்தியம் மக்கள் இறுதியத்தில் போய் தொட வேண்டும், மக்களை உருவாக்க வேண்டும். அநேக காரியங்களை நம்மளை சுற்றி இன்னைக்கு மீடியாவில் நம்ம பார்க்குறோம். பயத்தின் செய்திகளை பார்க்குறோம், தவறான காரியங்களை நம்ம பார்க்குறோம். மீடியாவை வந்து சாத்தான் பல விதமான தவறான காரியங்களை உபயோகப்படுத்துகிறான். ஆனால் இது ஆண்டவருடையது, ஆண்டவருக்கு சொந்தமானது மீடியா இல்லைங்களா? ஆண்டவர் சொன்னது போல கடைசி காலத்தில் இந்த கிரேட் கமிஷன் நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்கிற பிரதான கட்டளையை பார்த்தீங்கன்னா, உலகத்தின் கடியாந்தர்கள் மட்டும் இந்த சுவிசேஷம் போக வேண்டும் என்று. இன்றைக்கு மீடியா மூலியமாக இது சாத்தியம் இல்லைங்களா? நம்ம ஒரு வீடியோ பண்ணால் அந்த இன்டர்நெட்ல நீங்கள் அதை போட்ட உடனே உலகத்தின் கடியாந்தர்கள் மட்டும் இந்த வார்த்தை போக வல்லமையான ஒரு காரியம். இந்த ஊழியத்துக்காக நாம் ஜெபிப்போம். இதை
தாங்குவோம். ஆண்டவர் இதை இன்னும் பல மடங்கு ஆசீர்வதிக்க இந்த 100வது நாள் நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். இதன் வேலை செய்கிற எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்த, ஆசீர்வதிக்க, பொறுப்பெடுத்து இதை ரொம்ப உன்னிப்பாக ஒரு வேலைக்குன்னா இன்னும் அதிகமாக, அப்படிதான் நான் இதை சொல்லுவேன் இல்லைங்களா. நிறைய நம்ம வந்து செய்கிற எல்லா சகோதரர் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாப்ஸுக்குன்னா இதுக்கு இன்னும் அதிகமான ஒரு ப்ரையாரிட்டியை கொடுத்து அவங்க வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா திஸ் இஸ் கிங்டம் ஒர்க். அப்படிதான் அவங்க ஆண்டவரை கனப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதனால நம்ம கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுடைய இந்த கடைசி தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கில் சேர்ந்து கொண்டதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இப்போ நம்ம எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லி சொல்லிக்கலாம். பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஐயா, அம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 100 கர்த்தாவை எபிசோடை நாங்கள் செய்ய நீர் எங்கள் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் தான் இதை ஆரம்பித்தீர், இது வரைக்கும் நடத்தி வந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை செய்த எங்களுக்கு உதவி செய்த எல்லா மக்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பாஸ்டரும் கூட அதிக நேரம் எடுத்து இதில் கர்த்தாவே நிறைய வசனங்களை, வார்த்தைகளை சொல்ல, மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க, ஆண்டவரே ஆவிக்குரிய சத்தியங்களை மக்களுக்கு போதிக்க ஒரு பாரத்தோடு கூட இந்த நாட்களிலே மக்களை கிறிஸ்துவனிடத்திலே நடத்துவோம், தேவராஜ்யத்தை கட்டவும். ஆண்டவரே, எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு இருந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இது வரைக்கும் நீர் எங்களை நடத்தி வந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஊழியம் நடக்க அநேக மக்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். வியாதிகள் நீங்க வேண்டும், கேள்விகள் மறைய வேண்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், வாலிபர்கள் கர்த்தரிடத்தில் வர வேண்டும். கர்த்தாவே, சகல சமாதானத்தின் தேவன் எல்லா மக்கள் மத்தியிலும் சமாதானத்தையும் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ளே ஒரு பெரிய நன்மை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காய் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் பிரயோஜனப்படுத்துவதற்காய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி, கன, மகிமை, ஸ்தோத்திரத்தை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிற எல்லா மக்கள் மேலும் உம்முடைய பூரண கிருபை உண்டாயிருப்பதற்காக ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே. ஆமென். God bless you all. Thank you once again. எல்லா துதிகன மகிமை நம் தேவனுக்கு உண்டாகட்டும். இன்னும் அதிகமான வீடியோஸ் இப்படி செய்து தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்கள். ஆமென்.